பெயர் மாயாலிசை. நான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் பற்றி பேச வந்துள்ளேன். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்திய சுதந்திர போராட்ட வீரர் ஆவார். நேதாஜி 1807ஆம் ஆண்டு ஒர்சாமில்லத்தில் உள்ள கட்டாக் என்னும் இடத்தில் பிறந்தார். இந்தியாவின் முதல் இராணுவ படையை உருவாக்கினார். பெண்களுக்கென ஜான்சி ராணி படை தொடங்கினார். ஜெயஹிந்த் என்ற வார்த்தையை உலகம் முழுவதும் பரப்பினார். வாழ்வின் இறுதி வரை விடுதலைக்காக போராடிய மாமனிதர். விடுதலைக்காக பாடுபட்ட அனைவரையும் போற்றி வணங்குவோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சாய் கிருஷ்ணன். நான் ராணிவேலு நாச்சியாரை பற்றி பேச வந்துள்ளேன். இவர் இந்தியாவின் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை ஆவார். 1830ஆம் ஆண்டு ராமநாதபுரம் மன்னர் செல்லமுத்து விஜய ரகுநாத் தேவருக்கும் தாத்தாவுக்கும் ஒரே பெண்மகளாக பிறந்தவர். இவர் பல மொழிகள் கற்றவர், பல ஆயுதம் பெற்றவர். இவர் 7 ஆண்டுகள் ஆங்கில போராடி நியமித்தார். அதனால் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி என அழைக்கப்பட்டவர். நன்றி, வணக்கம். வானில் பறக்குது நமது கொடி, வண்ணங்கள் கொண்டது நமது கொடி. வாருங்கள் வாருங்கள் தோழர்களே, வண்ணங்கள் பற்றி அறிந்து கொள்வோம். தியாகத்தை குறித்திடும் காய் வண்ணம், தூய்மையை காட்டிடும் வெள்ளை வண்ணம், வளமையை காட்டிடும் பச்சை வண்ணம், தர்மத்தை காட்டிடும் சக்கரமா. இதுவே தேசிய கொடி. ஜெய் ஜெய் ஜெய். தேங்க்யூ. என் பேரு ஆர்விஷ்கரா. திருக்குறள் அகர முதலெழுத்தென ஆதிபகவன் குருட்டு இலகு கட்டணா ஆய பயனுக்குள் வாழறிவன் நட்டாத்துணை எடி வனைமிசை ஏன நானடி சேர்ந்த இளமிசை நீண்டு வாழ்வார். வேண்டுதல் வேண்டவன் இளநடி சேர்ந்தார்க்கு நானும் இளவேனும் இருசேனும் சேரார்க்கும் கொடிசே கொடிவினா மாற்று பொதுவ